இந்த வீடியோ ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது. என் மனசில் இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணுங்கிறது எனக்கு பிளானில் இருந்துச்சு. இப்போதைய தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கியூட்டில் ரெட் பாலில் வச்சுக்கலாம், இல்லை தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கியூட்டில் ஃபைனஸ்ட்டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாமா, இல்லை கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணலாமா, இல்லை பெஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமா? விஜய் சங்கர் தமிழ்நாட்டோட ரெட் பாலோட கரண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்னு தாராளமாக சொல்லலாம். ரேங்கிங்லாம் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இந்திரஜித்தும் வருவார், இவரும் வராரு. விஜய் சங்கரின் இது ஒரு மறுபக்கம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் சங்கர் பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் மட்டும் தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த பர்ஸ்பெக்டிவ் எதனால் உருவாகிச்சு அப்படிங்கிறது கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடுல தமிழ்நாட்டு கிரிக்கெட்டோட தற்போதைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர் விஜய் சங்கர் அவரோட ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டரை ஒருத்தவரை எடுத்து பற்றி பேசும்பொழுது எனக்கு உள்ளேருந்து வந்தால் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தா அதை கண்டிப்பாக அவங்களை பற்றி நான் பேசுவேன். ஸோ அந்த வகையில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே எனக்கு ஒரு மாதிரி விஜய் சங்கரை பற்றி பேசணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. விஜய் சங்கர் மேலே அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ், விஜய் சங்கர்னா இப்படி தான். இந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். என்னை வந்து இப்படி ஒரு விதமாக பார்த்துட்டாங்கன்னா நான் 5 வருஷம் ஆனாலும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று ரொம்ப ஒஸ்ட்டாகவும் போவேன், ரொம்ப பெஸ்ட்டாக போவேன் அப்படின்னு யோசிக்காமல் அவன் அப்படி தான் இருப்பான். இல்லை பெஸ்ட்டாக போவான்னு கூட இல்லை, அவன் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருப்பான், அவன் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குதுல்ல. ஸோ அது இங்கே ரொம்பவே அதிகம் இந்த சொசைட்டியில், இந்த வேர்ல்டில். ஸோ ரொம்ப ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஈஸியாக, அதுவும் ரொம்ப தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸியாக. சரி, ஓகே, ஒன்று சொல்லட்டுங்களா? ஏபி டிவிலியர்ஸ், தெம்பா பவுமா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் ஒரே தராசில் வைப்பேன். தெம்பா பவுமாவை விட டிவிலியர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குங்கிறதுனால அவர் ஓவர் ஷேடோ பண்ணுறாரு. பட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு டிவிலியர்ஸும் தெம்பா பவுமா எடுத்து வைக்கும்போது தெம்பா பவுமா போட்டி போடுவார். ஸோ ஒரு அண்டர் ரேட்டட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவர் தெம்பா பவுமா. விஜய் சங்கர் ஆக்சுவலாக அண்டர் ரேட்டடாக இல்லை, அவர் ரேட் கூட யாரும் பண்ணுறது கிடையாது. ரேட் பண்ணால் தப்பாக தான் ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 2 விதமாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர் இஸ் அ கேரக்டர், விஜய் சங்கர் இஸ் அ பேட்டர் அப்படின்னு பிரிச்சேன்னா, விஜய் சங்கரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் விசாரிச்சிருக்கிறேன். ஒரு 2018 விசாரிக்கும் போது, அண்ணா போனார்னா ஷூ கொடுப்பார்னா, அண்ணா போனார்னா க்ளவ் கொடுப்பார்னா, பேசுவார்னா, நிறைய விஷயம் நம்பர் வாங்கிட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பார்னா, சேஞ்சஸ்லாம் ஏதாவது தான் சொல்லுவார்னா, நல்லா பழகுவார்னா, உங்களுக்கு வந்து ஒரு இந்தியான கிரிக்கெட்டர் மாதிரியான ஒரு தாட் அவர்கிட்டேருந்து வரவே வராதுண்ணா. ஸோ அப்படின்னு விஜய் சங்கரை சொல்லுவாங்க. இது விஜய் சங்கரை பற்றி அதுவும் அவர்கிட்ட பழகிறவங்க சொல்லி கேட்டது. பட் நான் நேரில் பார்த்தது, நான் ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் பார்க்க போயிருக்கிறேன். சேப்பாக்கில் 2 தடவை போயிருக்கிறேன். 2 தடவை போகும்போது அங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸுக்கு ஷைனஸ் இருக்கும், அவங்க மாதிரி யோசிப்பாங்க. சௌராஷ்டிரா பிளேயர்ஸு, இந்த பக்கம் கர்நாடகா பிளேயர்ஸும் 2 மேட்ச் இங்கே தான் நடந்துச்சு ஒரு 2 வருஷம். அப்போ விஜய் சங்கருக்கும் ஃபேன்ஸுக்கு இடையில இருந்த அது பந்தம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பவுண்டர் லைன் என்னன்னாருன்னா பேசிகிட்டே இருப்பார், கை காட்டுவார், ஹாய் சொல்லுவார். பசங்க எந்த அளவுக்குன்னா அண்ணா விஜய்னான்னு சொல்கிற அளவுக்கு இது 1 வருஷம் 2 வருஷமாகவே விஜய் சங்கர் நினைக்கலாம், என்னடா நான் விளையாடுறேன், நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ஆனால் ஃபேன்ஸுக்கு அதை யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணலை. இன்னொன்று இவங்க எல்லாருக்கும் அந்த ரஞ்சி ட்ரோஃபி அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியத்துவம்னு தெரில, எப்படி ஆடியன்ஸ்னு தெரில. ஆனால் விஜய் சங்கர் வந்து சொல்லிட்டே போவார் லஞ்சில், டேய் வரண்டா, உங்களுக்கு அது முடிச்சுட்டு வரண்டா அப்படின்னு சொல்லுவார், பிரேக்கில் வரண்டான்னு சொல்லுவார். வந்து சொன்னார்னா அதை செய்வார். ஸோ நான் தான் சொல்லலைங்க, ஒரு மாதிரி செம்மையான ஒரு ஹியூமன் பீயிங். நம்ம சேனல்லே நிறைய தடவை ஒரு ரீல்ஸும் ஷார்ட்ஸ் போட்டுருந்துருப்போம். செம்மையான ஒரு ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி லிட்டரலி விஜய் சங்கர்லாம். நான் அது மாதிரி ரொம்ப அசந்துட்டேன். அதாவது உங்களுக்கு விஜய் சங்கர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் அப்போ விஜய் சங்கர் உங்களுக்கு பிடிச்சிரும், நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ இது நான் பார்த்தது, நான் கேட்டது. விஜய் சங்கர் ஒரு கேரக்டராக, ஓகேங்களா, விஜய் சங்கரா நான், ஓகேங்களா. பட் இன்னொரு பக்கம் நான் பேட்டராக வரும்பொழுது அவர் ஸ்டோரி நான் கீழேருந்து மேலே போகலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த பக்கம் போனாலும், அதாவது கீழேருந்து மேலே 2024 25லேருந்து 2022லேருந்து மேலேருந்து கீழே வந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு டீம் வந்து ரெட் பால்லையும் ஒயிட் பால்லையும் ஸோ ஃப்யூச்சர் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ரிஜித்தை வந்து ட்ரா பண்ணாங்க. அப்ரிஜித் வந்து கேரளாவுக்கு மூவ் ஆகிட்டார், நான் 3 ஃபார்மேட் ஆடணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் முதல் 2 மேட்ச் ட்ரா பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன் ஷாக் அப்படின்னா, இத்தனை வருஷத்தில், அதாவது கடந்த நீங்கள் கோவிடுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கோங்க, பட் கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஒரு மாதிரி காப்பாற்றி தென் அது நான் நிறைய விஷயம் இருக்குது. அதான் சொல்கிறேன், பிரதோஷ் ரஞ்சன் பவுல் கம்ஃபர்டபுளாக ஆடுறாரு, விஜய் இந்திரஜித் கம்ஃபர்டபுளாக ஆடுறாரு. இல்லை இந்திரஜித் கூட விடுங்க,
பிரதோஷ் ரஞ்சன் பவல் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக 2 சக்ஸஸ்ஃபுல் சீசன் வச்சுருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் விஜய் சங்கரும். ஏன்னா அவர் சொல்லுவார், விஜய் சங்கர் கூட அண்ணன் கூட எனக்கு ஆடும்போது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அவரு கூட நான் பேசி ஆடுறது எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆண்ட்ரஸ் சித்தார்த் சொல்லியிருக்கிறாரா தெரில, ஆனால் எனக்கு பிரதோஷ் ரஞ்சன் பவல் சொல்லியிருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறையாக்கு 100 ரன் பார்ட்னர்ஷிப் 200 பால் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்காங்க. சையது முஸ்டாக் ட்ராஃபியும் ட்ராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் பாயாக இருந்தார். இந்த ரஞ்சி ட்ராஃபி ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப 3ஆவது மேட்ச்சு எப்படி சான்ஸ் கிடைக்குதுன்னா, இல்லை சாய் சுதர்ஷன், இந்திரஜித் இந்தியா ஏக்காக ஆட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜிங் இந்தியாவுக்காக ஆடுறதுக்கு சாய் கிஷோரும் போயிட்டார். அப்போ தான் வேக்யூம் க்ரியேட் ஆகுது. ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக் பிக்காக இருக்கிறவர் யாராவது போனால் தான் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்தாச்சு. 34 வயசு ஆகுது, புரியுது. நான் ஓகேலாம் கிடையாது, நானும் சொல்கிறேன். ஸோ விஜய் சங்கர் இந்தியாவுக்கு ஆடிட்டார். ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு வழி விடலாமேங்கிற தாட் எனக்கும் தோணுச்சு. அது ஒயிட் பாலில். பட் ரெட் பாலில் வரும்பொழுது நான் வந்து ஆல்ரவுண்டராக எனக்கு பியூர் ஒரு 2-3 ஓவர் போட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பட் பேட்டராக நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். 1 டவுனில், நம்பர் 4ல், 5ல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு. நம்பர் 5 கிட்டத்தட்ட 3ல் இருந்து டாப், அதாவது டாப் ஆடுறது மிடில் ஆர்டர் வரைக்கும் அவரால் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியுது, கேப் அவரால் ஃபில் பண்ண முடியுது. உள்ள சத்தீஸ்கர் மேட்சுக்குள்ளே வராரு. முதல் இன்னிங்ஸு 46-32. இந்த மேட்ச்சு கோயம்புத்தூரில் நடக்குது. தோற்றுருப்பாங்க தமிழ்நாடு. ஃபாலோவன் கொடுக்குறாங்க தமிழ்நாடோட ஹோம் கிரவுண்டில். வராரு விஜய் சங்கர். 165 பாலில் 106. தீபாவளி டைம் நினைக்கிறேன், எல்லோரும் தீபாவளி டைமில் சோகமாக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல விஜய் சங்கர் 165 பாலில் 106. எங்கேயும் லைவ் டெலிகாஸ்ட் போடவும் இல்லை. பட் ஆனால் நான் சொல்கிறேன், 165-166 ஃபாலோவன் ஆகும்பொழுது 100. அந்த 100 என்ன சொல்லுதுன்னா, டீமை காப்பாற்றிடுவேன். ஒன்று என்ன, நீ ட்ராப் பண்ணது ரொம்ப தப்பு. ஒன்று என்னால் நீங்கள் ட்ராப் பண்ணாலும் மென்டலி ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த இடத்துல இங்கே பேசுகிறேன் ஓகேங்களா, கை ஸ்கில்லு கிடையாது, இங்கே மனசு மென்டலி. நான் நிறைய பார்த்துருக்குறேன் பசங்க ஒரு 2 மேட்ச் உட்கார வச்சா டவுன் ஆவாங்க. அடுத்த மேட்ச் எப்படி வருவாங்கன்னா பயம் இருக்கும், ஒன்று தடுமாறுவாங்க. ஒன்று பட் 165 ஃபாலோ பண்ணல. ஒன்று இந்த மேட்ச்சில் ஆடலைன்னா காலி, அவ்வளோதான். ஏன்னா ஃப்யூச்சர் ஓகே போயாச்சு. அதுவும் இந்த முக்கியமான மேட்சில் ஒரு சீனியர் பிளேயராக நீங்கள் அடிக்கலை, ஸோ வெளியே எடுத்து வைப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அசாமுக்கு அகேன்ஸ்டாக 76 131 பாலில். இப்போ அடுத்து சண்டிகர் கூட சேலத்தில் இந்த மேட்ச்சு, அடுத்து ஜம்ஷத்பூரில் மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணால், இந்த மேட்ச் தோத்துட்டா மேபி நம்மளோட அந்த நாக் அவுட் கனவுங்கிறது மேபி தகர்க்கப்படலாம். 2 மேட்ச்சும் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணி ஆகணும். விஜய் சங்கர் 2 வருஷமாக என்ன பண்ணாரோ அந்த வேலையை எங்கேயும் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு 1 ரன் மட்டும்தான். பட் செகண்ட் இன்னிங்ஸ் தமிழ்நாடு ஜெயிக்கிறாங்க. அதுக்கு காரணம் 150 நாட் அவுட் 171 பாலில். 171 பாலில் 150 நாட் அவுட். விக்கெட் வந்து நல்லா கும்முன்னு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் 171 பால் 150 ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் அடித்த ஒவ்வொரு சிக்ஸஸும் ஸ்டேட்மெண்ட். 150 அடிக்கும் போதும் 100 அடிக்கும் போதும் ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கம் காட்டினாரோ இல்லையோ, ஃபேன்ஸுங்க எல்லாருக்குமே 100 தேங்க்யூ அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு திரும்பி நேராக ஃபேன்ஸுங்களுக்கு போயிட்டு மறுபடியும் சேலத்தில் எல்லாருக்கும் செல்ஃபி கொடுத்துட்டு வந்தார். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம்லாம் எல்லாம் சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஒருத்தவங்களை பற்றி பேசும்பொழுது. ஒன்று அதுக்கப்புறம் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் விஜய் சங்கரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் பிக் பண்ணியிருக்கிறாங்க? அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் சொல்கிறேன், T20 கிரிக்கெட்லேயும் சொல்கிறேன், ODI கிரிக்கெட்லேயும் அந்த மிடில் ஓவரில் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலோ, ஃபாஸ்ட் பாலர்கிட்டையும் எனக்கு விஜய் சங்கர்கிட்ட என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், பேட்டிங்கில் விஜய் சங்கர்கிட்ட எந்த குறையுமே இல்லை. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை வித் டேர்ன் அவுட் அடிப்பார். ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு 4 பக்கமும் விஜய் சங்கர் அடிப்பார். ஸோ அகேன்ஸ்ட் ஸ்பின் நான் சொல்கிறேன். மிடில் ஓவர்ஸில் எதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் பிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னரை கவுண்டர் பண்ணணும், ஸ்பின்னரை அடிக்கணும் அப்படின்னா அது விஜய் சங்கரால் முடியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து விஜய் சங்கரை பிக் பண்ணுறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் போனாங்க. சரி, அந்த இடத்துல விஜய் சங்கர் எவ்வளோ ப்ரெஷரில் ஸ்பின்னரை கொண்டு வந்து விட்டாலும் ஸ்பின்னரை நல்லா ஆடிடுவார். எனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க, அவரோட புல்லு அதுவும் மிட் விக்கெட்டில் அடிக்கிறது, அகேன்ஸ்ட் ஸ்பின்னு, இந்த அபிலிட்டி தான் அவர் வந்து இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை பிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2022 போகணும்னு நான் நினைக்கிறேன். அதில் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் ஏகப்பட்ட 100 அடிச்சிருப்பார். ப்ரைம் ஃபார்மில் இருந்த ஒரு பிரதோஷ் ரஞ்சன் பவுல். மும்பை கிட்ட வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் இன்னிங்ஸாக விழுந்துருவாங்க. அந்த மேட்ச்சு ஐ திங்க் பிரபோன் ஸ்டேடியமில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சு. செகண்ட் இன்னிங்ஸு 174 பாலில் 100 அடிக்கலன்னு வைங்களேன், அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க. த்ரூ அவுட்டாகவே தமிழ்நாடு ஃபஸ்ட் அந்த ட்ராவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராலே ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. நிறைய மேட்ச் தோற்க வேண்டிய மேட்ச்சை இவர் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் இந்திரஜித்லாம் எடுத்து கொண்டு வந்து வருவாங்க. மகாராஷ்டிராவுக்கு அகேன்ஸ்டாக இவங்க ஒரு 100 அடிப்பாங்க 214 பாலில். 107 ரன்னு 214 பாலில். அதில் ருட்ராஜ் கேக்கோதெல்லாம் நல்லா அடிப்பாரா, முரட்டடி அடிச்சுருவாங்க. அதில் திரும்பி
இவங்க ஆடும்பொழுது 214 பால் 107 ரன்னு. அடுத்தது சௌராஷ்டிராக்கு அகேன்ஸ்டாக 143 பாலில் 53 ரன்னு. சென்னையில் நடக்கும். நல்லா திரும்புகிற விக்கெட்டு. அதில் வந்து அஜித் ராம்லாம் ஒரு 5 விக்கெட் எடுத்திருப்பார். ஜடேஜா வந்து 5 விக்கெட் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அவரும் நல்லா பவுல் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஜடேஜா ஒரு பக்கம், இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா ஒரு பக்கம். ஸோ இவங்களை ஆடணும். ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டியான ரெட் பால் டீமுக்கு அகேன்ஸ்டாக அடித்த இந்த 143 லோ ஸ்கோர் த்ரில்லில் தான். ஸோ அந்த 2022 ரஞ்சியில் வந்து 483 வித் 51-53 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜோட அவர் ஆடிருப்பார். செம்மையான ஒரு ரஞ்சி ட்ரோஃபியாக விஜய் சங்கர் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ரஞ்சி ட்ரோஃபியோட பெஸ்ட் 11 நம்ம பிக் பண்ணுறோம் ஓவரால் அப்படின்னா விஜய் சங்கருக்கு அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஒரு இடம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆடி இருந்திருப்பார். 300 ஒரு மேட்ச் வின்னிங் சௌராஷ்டிரா பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அஜித் ராம் வாங்கியிருப்பார். பட் விஜய் சங்கரோட கான்ட்ரிபியூஷனும் அங்கே ஆளாக பெரியது பேட்டிங் பொறுத்த வரைக்கும். 2023 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு இந்திரஜித் ரோல் எடுத்துக்கிட்டாரு. நாராயண் ஜெகதீஷன் ஒரு பக்கம் நல்லா ஆடும்பொழுது இவர்கிட்ட இருந்து கர்நாடகா எகென்ஸ்டா 300+ சேஸ் பண்ணும்போது 107 பாலில் 60. அடுத்து பஞ்சாபுக்கு எகென்ஸ்டா 271 பாலில் 130. 171 பாலில் 150 அடிக்க தெரியும். 143 பாலில் 50 அடிக்க தெரியும். 271 பாலில் 130 அடிக்க தெரியும் காமிச்சிருப்பார். திரும்பி செமிஃபைனலில் மும்பையில் எல்லாரும் சறுக்குன்னு காலை அப்படியே தடுமாறி ஸ்விங்கில் தடுமாறி விழுந்துட்டு இருக்கும்போது 109 பால். நான் பால்ஸை மென்ஷன் பண்ணுறேன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் பால்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 44 ரன்னு 109 பாலில். ஸோ விஜய் சங்கர்கிட்டேருந்து நிறைய பால் ஆடக்கூடிய அபிலிட்டி இருக்குது. இந்த செகண்ட் நியூ பால் வரும்போது விஜய் சங்கரால் ஆடக்கூடிய அபிலிட்டி, பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய அபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ ஏன்னா இந்தியன் டீம் அப்படிங்கிற கொஸ்டினை நான் அங்கே வச்சேன் அப்படின்னா என்னடா திரும்பவுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இந்திரஜித்துக்கு அந்த மாதிரி கேள்விகள் கேட்பேன். இன்னொரு பக்கம் சாய் கிஷோருக்கு அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பேன். எப்போ இந்தியா இவங்கெல்லாம் கேள்விகள் கேட்பேன். விஜய் சங்கருக்கு 34 வயசில் கேள்விகள் கேட்கக்கூடாதுலாம் கிடையாது, தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இவருடைய அந்த மாதிரியான கேம் வந்து இருக்குது. லாஸ்ட்டு 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அதுலேயும் ஒரு 100, அதுலேயும் செமிஃபைனலில் வந்து ஸோ டீமுக்கான அவரோட கான்ட்ரிபியூஷனு. இன்னொரு பக்கம் ஒரு மேட்ச் சேசிங்கில் ஒரு ட்ராவை நோக்கி போகும்போது ஜெயிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்த இவரும் இந்திரஜித்துக்கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போது சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபிலையும் நல்லா பேட்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பிக் பண்ணியிருக்கிறாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் சத்தீஸ்கருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 100. இப்போ சண்டிகருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 150 நாட் அவுட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. ஐ திங்க் என்னமோ எழுதியிருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சரி நீங்கள் உச்சத்தில் அடைஞ்சிருந்துருக்கலாம், உச்சத்தில் இருந்து இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். பட் இப்போ ப்ரொமோட் ஆகி உட்காந்துருந்துருப்பீங்க. பட் உங்களுக்குலாம் வந்து விஜய் சங்கர் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு கிரிட்டி பிளேயர். இன்னமும் அந்த ஹங்கரி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது, இன்னும் அந்த வெறிங்கிறது இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி விஜய் சங்கருக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அன்ஆர்கியூபிளி தமிழ்நாடோட இப்போதைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ யங்ஸ்டர்ஸை வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு சில பல வருஷங்களும் 2 வருஷமாவது வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம், விஜய் சங்கரோட முடிவுகளும் இருக்குது, அப்புறம் கண்டிப்பாக செலக்டர்ஸ்களோட முடிவுகள் இருக்குது. அதில் நம்ம எதுலேயும் தலையிடவும் முடியாது. தென் ஓகே, இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் என்னது விஜய் சங்கர் பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அதை மாற்றுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்கள் பர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக விஜய் சங்கர் மேலே வேறு தானே இது மாற்றும்னு நான் நினைக்கிறேன். தென் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் சங்கர் நீங்கள் கிரவுண்ட்லையோ இல்லை விஜய் சங்கர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலோ ஸோ நீங்கள் தாராளமாக எஸ் அஃப்கோர்ஸ் விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து விஜய் சங்கரை பற்றி பழகினதை பற்றி அவரோட செல்ஃபி எடுத்த மூமெண்ட் பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைவடைகிறது. பட் ஆனால் மென்டலி இங்கே விளையாண்டுருக்கிறார். அந்த 2019 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய இன்ஜுரி, நிறைய ட்ராப்டு, நிறைய சோஷியல் மீடியா ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் ட்ரோல் வந்து பட் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறார். வேற மாதிரி மனுஷன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?